சோழ நாட்டு திவ்யதேசத்தில், அதுவும் முக்கியமாக திருநாங்கூர் திவ்யதேசத்தில் கடைசி திவ்யதேசம், 40வது திவ்யதேசம். ஓஹோ, முடிக்க போறார். அடுத்த சாப்டர் ஆரம்பிச்சிருவேன், அவ்வளோதான். இப்போ முடியவே முடியாது, நீ எங்கே யோசிக்கவே யோசிக்காதீங்க. 40வது திவ்யதேசம் திருப்பார்த்தன் பள்ளி. பார்த்தன் பள்ளி. இப்போ நான் வந்து நிறைய செட்ஸா சொல்லின்னு வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? குடி குடி குடி, விண்ணகர் விண்ணகர் விண்ணகர், பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம் சொல்லிகிட்டே வந்தேன். இப்போ 3 க்ஷேத்திரங்கள்ல கண்ணன் பார்த்த சாரதியா காட்சி கொடுப்பார். ரொம்ப முக்கியமான இடம் திருவல்லிக்கேணி. இங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் வெங்கடகிருஷ்ணன் பார்த்த சாரதி. ஒரு பாச்சு இங்காச்சு, பாச்சு நம்பர் 1. 2வது பாச்சு நீங்க கேரளத்துக்கு போனேன்னா செங்கனாச்சேரி கிட்ட ஆரன்முளா அப்படிங்கிற இடம், திருவாரன் விளைன்னு ஆழ்வார் எடுக்கிறார். அங்க இருக்கக்கூடிய பெருமாளும் பார்த்தசாரதி. ஆரன்முளா ஐயப்ப பக்தர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்குலாம் ரொம்ப பிரசித்தமான இடம். ஏன்னா அங்கேருந்து தான் ஐயப்ப சுவாமிக்கு ஆபரண பெட்டி நகரும். ஆரன்முளாங்கிற இடம். ஆரன்முளால தான் ஒரு கண்ணாடியும் கிடைக்கும், பழங்காலத்து ஒரு கண்ணாடி. அதெல்லாம் வந்து மெட்டலியே தேய்ச்சி 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 they will make it into a mirror. அதனால ஆரன்முளா கண்ணாடி ஐயப்ப பக்தர்களுக்கும் சுப்பிரசித்தம். அங்க இருக்க அந்த ஆரன்முளால போட் ரைடு ரொம்ப பிரசித்தம். அந்த ஆரன்முளால இருக்கக்கூடிய எம்பெருமான் பார்த்தசாரதி. கேரளத்துல ஒரு பார்த்தசாரதி, சென்னையில ஒரு பார்த்தசாரதி, திருநாங்கூர்ல ஒரு பார்த்தசாரதி. இந்த க்ஷேத்திரத்துக்கு திருப்பார்த்தன் பள்ளி அப்படின்னு பேர். இது 3வது பார்த்தசாரதி. பெருமாளுக்கு பார்த்தசாரதி, தாமரையாள் கேழ்வன் அப்படின்னு பேரு. தாயாருக்கு தாமரை நாயகி. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் 3 மந்திரங்கள் உண்டுன்னு சொன்னேன். கேட்ட மாதிரி இருக்கா? ஏதோ அஷ்டாட்சரம் என்கின்ற திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம், இந்த அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும் தான் திருமங்கை ஆழ்வார் திருநறையூர்லேருந்து திருக்கண்ணபுரம் போனார். வந்த இடத்துக்கும் போன இடத்துக்கும் 100 பாசுரம் பாடினார். கொஞ்சம் நாளைக்கு சொன்னேன் இல்லையா? அந்த 3 அர்த்தத்தின் அர்த்த விசேஷம். See, if there is a mantra, there is a message which has been exposed or probably exemplified by that mantra. அந்த மந்திரத்துக்குண்டான அர்த்த விசேஷம் ஒரு திவ்யதேசத்துல தெரியணும். 3 மந்திரத்துக்கும் 3 திவ்யதேசங்கள் இருக்குங்கிறார். அஷ்டாட்சரம் இருக்கக்கூடிய அபிமான ஸ்தலம் திருமணங்கொல்லை. ஏன்னா நேற்று பார்த்தோம், ஆழ்வார் அந்த அந்த நூபுரத்தை கடிச்சு எடுக்கணும்னு நினைக்கும் போது பெருமாள் அஷ்டாட்சரத்தை ஜபித்தார். அதனால்தான் நாராயணா என்னும் நாமம், நாராயணா என்னும் நாமம்னார். சார், நாமம் மட்டும்தானே சொன்னார்னா அஷ்டாட்சர மந்திரத்தை பூர்ணமா சொல்லக்கூடாது. அதனால்தான் பெரியாழ்வார் எடுக்கும்போது நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயன்னுட்டார். பிரணவத்தை சொல்லவே இல்லை. நமோ சொன்னார், நாராயணா சொன்னார். பிரணவத்தை முன்னாடி ஆழ்வார் மறைச்சு வச்சார். பிரணவம்னா என்ன? அ உ ம. கரெக்டா? இப்போ 2வது திவ்யதேசம் உறையூர். உறையூர்ல பிறந்த ஆழ்வார் திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார் ரங்கநாதருக்காக பாடின பிரபந்தம் அமலநாதிபிரான். அமலநாதிபிரான்ல முதல் 3 பாசுரம் என்ன? அமலநாதிபிரான் அடியார்க்கெம்மை ஆட்படுத்திய விமலன், உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுற, மந்திபாய் வடவேங்கட மாமலை. அப்ப என்னென்ன வார்த்தை வருது? அமலன், உவந்த, மந்தி, அ உ ம. பிரணவம் வந்துருத்து பாருங்க. இதையே மாத்தி போடுங்க. நம்மாழ்வார் எடுத்தார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். உயர்வர மயர்வர அமரர்கள், உ ம அ, அகார உகார மகாரங்கள் வந்துருத்து. அப்ப பிரணவத்தை மறைச்சு வச்சா, மறைச்சு வைக்காதது நமோ நாராயணாய. உபனிஷத் சொல்லித்து ஓமிதி வியாஹரேத் நமஹ இதி பశ్చాத் நாராயணாயேத் உபரிஷ்டாத் ஓமித் ஏகாட்சரம் நம இதி द्वे அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி. 1 2 5 8 அஷ்டாட்சரம்னு பேரு. அதை தான் பெருமாள் திருமணங்கொல்லையில திருமங்கை ஆழ்வாருக்கு உபதேசித்தார். அப்போ 3 மந்திரங்கள்ல அஷ்டாட்சரம் திருமணங்கொல்லை, துவய மகாமந்திரம் திருவெள்ளக்குளம். ஏன்னா பெருமாள் ஸ்ரீனிவாசரா இருக்கார். ஸ்ரீமன்னாராயண சரணம் சரணம் பிரபத்யேங்கிற உத்தரார்த்தம், ஸ்ரீமதே நாராயண நமஹா என்கின்ற உத்தரார்த்தம் பூர்வார்த்தம் பெருமாளிடத்தில் தோற்கும். அடுத்தது பார்த்தன் பள்ளியில யாரா இருக்கார்? பார்த்த சாரதியா இருக்கார். பார்த்த சாரதினா யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்துல என்ன எடுத்தார்? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. அப்படி சொன்னபடியால் சரம ஸ்லோகார்த்தம். அப்ப அஷ்டாட்சரத்துக்கு திருமணங்கொள்ளை, துவய மகாமந்திரத்துக்கு திருவெள்ளக்குளம், சரம ஸ்லோகத்துக்கு பார்த்தன் பள்ளி. அடுத்தது இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, அர்ஜுனன் தெற்கு பக்கமாக வரும்போது அவர் வந்து தீர்த்த யாத்திரையோ இதுக்கோ வந்திருக்கார். அப்ப அகஸ்தியர் கிட்ட கேட்டாராம், கொஞ்சம் தீர்த்தம் கொடுப்பீரா? அகஸ்தியர் கிட்ட இருந்த ஜலம் எது?
வெரி குட். காவேரி கொடுக்க மாட்டேன்னு விட்டார். காவேரி அந்த காலத்துலேயும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் நாங்கள். எப்போ அகஸ்தியர் கொடுக்க மாட்டேன்னு விட்டார். இந்த இடத்துல நீயே தோண்டி எடுத்துக்கோன்னு விட்டார். அப்போ அர்ஜுனன் தோண்டி ஒரு புஷ்கரணி எழுப்பின கோவில் தான் திருப்பார்த்தன் பள்ளி. கவளையானை கொம்பொசித்த கண்ணன் என்னும் காமரிசீர் குவளை மேகம் அன்னமேனி கொண்ட கோன் என் ஆணை என்றும் தவளமாட நீடு நாங்கை தாமரையாள் கேழ்வன் என்னுள் பவளவாயான் என்மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே அப்படின்னு திருமங்கையாழ்வார் இந்த ஒரு திவ்யதேசத்துல, திருநாங்கூர் திவ்யதேசத்துல மட்டும் நாயிகா பாவனத்துல பாடியிருக்கார். இதோடு சோழ நாட்டு திவ்யதேசம் 40 முற்று பெற்றது.